வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹரி பாஸ்கரும் லாஸ்லியாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இது ஒரு பக்கவான ரொமான்டிக் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரன் டைம் தான் பிரச்சனை. 2.5 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. இன்னும் கிறிஸ்பா நிறைய சீனை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காலேஜை காட்டுறாங்க. இங்கதான் லாஸ்லியா படிக்கிறாங்க. இவங்க பேரு இசை அப்படின்றது. இவங்களை சுத்தி சுத்தி ஆனஸ்ட் ராஜ்னு ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாரு. கடைசி 4 வருஷமா சுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் காலேஜோட கடைசி நாள். இன்னைக்கும் ப்ரப்போஸ் பண்ண வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்பதான் ஆனஸ்ட் ராஜ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இசையோட ஃப்ரெண்ட்ஸ் இவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவர் இசைக்கு பக்கத்துல வந்துடுறாரு. ஐ லவ் யூன்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி ஒரு கிஃப்டை இவங்களுக்கு தராரு. இவங்களுமே கிஃப்டை வாங்குறாங்க. ஆனா தூக்கி அந்த கிஃப்டை எரிஞ்சிடுறாங்க. இதை பார்த்து இவருமே ஃபீல் பண்றாரு. அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா, நான் உன்னை சுத்தி சுத்தி வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. நானா உன்னை சுத்த சொன்னேன், ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னை எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி பண்ணா எந்த ஒரு பொண்ணுக்கும் பிடிக்காதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப முடிவா என்னதான் சொல்றேன்ற மாதிரி கேக்குறாரு. நான் யாரை வேணா லவ் பண்ணுவேன், ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்தனை மட்டும் லவ்வே பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால கோவப்பட்ட இவர் இருக்காருல, மாடிக்கு போயிட்டு இருக்காரு. மச்சான் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துறாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இவர் சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. இன்னும் 4 வருஷத்துல உன்னை விட அழகான பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணுவேன், சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன், உன்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன், அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, உன் வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து வேலை பார்க்கறன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி 4 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு போல. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமா இருக்கும். அதை நினைச்சுதான் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னை விட்டுட்டு போறியே பிரேமா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. இப்ப எலி மருந்து சாப்பிடலாம் நினைக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து தடுத்துடுறாங்க. என்னமோ 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசுற, நீ மட்டும் தான்டா 2 வருஷம் அவளை சுத்தி சுத்தி வந்த, அவ உன்னை கண்டுக்க கூட இல்லன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு பேரு ராமன் அப்படின்றது. ஒன் சைடு லவ்வா இருந்தா என்ன, அடிக்கடி என்ன பார்த்து சிரிக்கலாம் செய்வா, அவளுக்குமே என்ன பிடிக்க தான் செய்யும், திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போக போறா அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டுல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு லைட்டா கண் கலங்கினதை நான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல, வீட்டுல தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க போலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னடா சொல்றேன்ற மாதிரி இதை கேட்கிற ஹீரோ சந்தோஷப்படுறாரு. நேத்து கூட அவ என்ன கொஞ்சம் ஏக்கமா பார்த்தா, அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல, என்ன வந்து தடுக்க சொல்றா போல, நான் போய் தடுக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப நேரா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லையே, நான் தான் விருப்பப்பட்டு ஓகே சொன்னேன், சொல்ல போனா இது லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது லவ் மேரேஜா, சும்மா ஏமாத்தாத, உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு பிடிச்சதாண்டா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன், வேணா நாங்க சேட் பண்ண சேட்டை பாருன்ற மாதிரி இவங்க சேட்டெல்லாம் காட்டுறாங்க. 2 பேருமே கொஞ்சம் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்ப பிரேமா எனக்கு இல்லையான்ற மாதிரி அழுதுகிட்டே கிளம்புறாரு. இவர் பிரேமாவை சுத்தி சுத்தி வந்ததெல்லாம் அப்பாவுக்கு நல்லா தெரியும். இப்ப அப்பா இருக்காருல, வீட்டுக்கு வந்தோன்னா பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. சும்மா விளையாட்டுக்காக தான் அடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ காலேஜ் முடிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம வீட்லயே தான் இருக்காரு போல. அப்பா எப்ப பாரு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அம்மா தான் சப்போர்ட் பண்றாங்க. சீக்கிரம் அவன் திருந்திருவான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு ராமன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னல, அவர்கிட்ட பிரேமா போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ராமன் இருக்கார்ல, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு இருக்கா, வீடியோ சேட்ல ஆட்டாலாம் காட்டுவா, நீ காசை மட்டும் அனுப்பி விடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இப்ப தங்கச்சியா பஸ் ஸ்டாப்ல விடுறதுக்காக வராரு. இவர் விட்டுட்டு போனோன்னு ஒரு பையன் தங்கச்சி கிட்ட கெலாட்டா பண்றதுக்காக வரான். அவன் லவ் பண்றதா டார்ச்சர் பண்றான் போல. தங்கச்சியும் போன்ற மாதிரி விரட்டி விடுறாங்க. இப்ப ஹீரோவும் பிரேமாவோட போட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஃப்ரெண்டு சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. சரி நம்ம போய் பார்ப்போன்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்குள்ள போய் ப்ரொஃபைல தேடிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம போன்ல காசு இல்லையே, அப்பா போனை எடுத்துட்டு வந்துடலான்னு இவருக்கு தோணுது. இப்ப போய் அப்பாவோட போனை இவர் எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல தேடி பாக்குறாரு. அந்த பேர்ல நிறைய ப்ரொஃபைல் இருக்கு. சரி ஏதாவது ஒண்ணுக்குள்ள போலான்ற மாதிரி இவரும் போய் சாட் பண்றாரு. 300 ரூபாய் அனுப்ப சொல்றாங்க. இவருமே அனுப்பிடுறாரு. இப்ப வீடியோ கால்ல ஜாயின் ஆயிடுறாரு. அது ஃபேக் அக்கவுண்ட் போல. அவன் வரவே மாட்டான். என்ன தெரியவே மாட்ற, காட்டுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் இவரோட அப்பா பாத்ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பா வெளியே வரதுனால இவர் தூங்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்பா அதே இடத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு.
எதை பார்க்கணும்னு நினைச்சா இதை பார்த்துட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புலம்பிட்டு இருக்காரு. இவன் நம்மளை ஏமாத்திட்டான் போல அப்படின்ற மாதிரி இவருமே போனை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மெசேஜ் வருது, என்னன்னு எடுத்து பாக்குறாரு. ஆக்சுவலா இவர் அப்பா வந்தோன்னு தூங்குற மாதிரி பண்ணார்ல, அப்ப அப்பாவை பார்த்த மாதிரி தான் கேமரா இருந்திருக்கும். அப்பாவோட நியூட் வீடியோ இப்ப அந்த நபர்கிட்ட போயிருது போல. அதை வச்சுதான் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கான். நீ மட்டும் 5000 ரூபாய் தரலன்னு வச்சுக்கோ, வீடியோவை லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றான். இது அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்ம தரேன்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சீக்கிரமா தரேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. எல்லாம் ஒன்னால வந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை போட்டு திட்டுறாரு. ஏண்டா கரெக்டான ப்ரொஃபைலுக்குள்ள போகாம நீ தான் தப்பு பண்ண, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப ஹீரோக்கு 5000 ரூபாய் ரெடி பண்றது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்டு கூட லோடெல்லாம் இறக்குறதுக்காக வந்திருக்காரு பாத்தீங்களா. எங்கெல்லாம் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆளுங்க கேட்கறாங்களோ அந்த இடத்துலலாம் சப்ளை பண்றது தான் இந்த இடத்தோட வேலை போல. இப்போ ஒருத்தர் இருக்கார்ல, 5 பேர் கேட்டேன், என்ன 4 பேர் வந்து நிக்கிறீங்க, இப்ப இன்னும் 4க்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அட்வான்ஸா காசு முன்கூட்டியே தருவாங்கன்னு சொன்னேன், அப்ப கூட வரலனா எப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இது அட்வான்ஸா காசை தருவாங்களா, அப்ப நம்ம அந்த வேலைக்கு போனா என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. நான் போறேன்ற மாதிரி அந்த வேலைக்காக கேட்டுக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்ல ஒவ்வொருத்தர் வேலை பார்க்குற மாதிரி தான் பிளான் போல. ஹீரோ படிச்ச காலேஜ்ல வாட்ச்மேனா ஒரு அண்ணா இருந்தார்ல, அவர் தான் இந்த இடத்துலயும் வாட்ச்மேனா இருக்காரு. நீ என்ன பண்றன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோ வேற வேலைக்காக வந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அந்த வேலைக்காக தான் வந்திருக்காருன்றது வாட்ச்மேனுக்கு தெரியுது. சரி போன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோவும் ஒரு வீட்டு காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹவுஸ் கீப்பிங்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் காலிங் பெல் அடிக்கிறாரு. பார்த்தா ஹீரோயின் தான் கதவை திறக்கிறாங்க. கடைசி நாள் சேலஞ்ச் பண்ற மாதிரி என்னென்னமோ பேசினேன், இப்ப கடைசியில என் வீட்டுக்கு தான் வேலை பார்க்க வந்திருக்கன்ற மாதிரி பார்வையிலேயே சொல்றாங்க. இப்ப உட்கார வச்சு பேசுறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் வெளியூர்ல இருப்பாங்க. இவ்வளவு நாள் ஒரு அக்கா தான் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த அக்கா வேற ஊருக்கு போக போறாங்க. அதனால தான் புதுசா ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கலாம் முடிவு பண்ணிருக்காங்க போல. எனக்கு இந்த வேலையை பத்தி எல்லாம் தெரியாது, இந்த அக்காக்கு தான் தெரியும். இவங்க தான் உனக்கு இன்டர்வியூ வைக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வந்த அக்கா இருக்காங்கல்ல, நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. எப்படி கிளீன் பண்ணுவன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருக்கு கிளீனிங்க பத்தி எதுவுமே தெரியலன்றது அந்த அக்காக்கு தெரிய வருது. மேடம் இவனை வச்சுலாம் ஒரு நாள் கூட நீங்க ஓட்ட முடியாது, வேற ஆளை பார்க்கறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அதெல்லாம் இல்ல, நான் எல்லா வேலையும் கரெக்டா பண்ணிடுவேன், எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், அட்வான்ஸ் காசு ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கெஞ்சி கேட்கறாரு. ஓகே 6 மாசம் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், நீ இல்ல சைன் போடு, நான் அட்வான்ஸ் தரேன்ற மாதிரி இவங்க அட்வான்ஸ் எல்லாம் தந்துடுறாங்க. இங்கதான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இவருக்கு காசு கிடைச்சிருச்சுல்ல, அது மூலியமா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாரு. வீட்டுல எனக்கு ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னு போய் சொல்றாரு. அம்மாவும் இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷம்லாம் படுறாங்க. இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, யார்கிட்டயோ சாட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரையோ லவ் பண்றாங்க போல, அதை பத்தி தெளிவா தெரியல. இப்ப இவருமே வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. தட்டெல்லாம் கழுவிட்டு இருக்கும் போது ரிஃப்ளெக்ஷன்ல இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. ஒரு டைம் லவ் பண்ணவங்கல்ல, அதனால தான் இப்படி பாக்குறாரு. இதை பத்திலாம் ராமன் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எதுக்காக உன்னை வேலைக்கு எடுத்தா, அந்த பொண்ணுக்கு உன்னை லைட்டா பிடிச்சிருக்கு போல, அதனால தான் வேலைக்கு எடுத்திருக்கா, இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி அவ கூட சேர்ந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயினுக்கு நைட்டு முழுக்க வேலை இருக்கு, அதனால ஹீரோவையும் இந்த இடத்துல இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு ஓவர் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, ஓவர் டைமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமா, என்ன தூங்க விடாம பாத்துக்கணும், அதுதான் உன்னோட வேலைன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லையே, இந்த வேலையும் நல்லா தான் இருக்குன்னு யோசிக்கிறாரு. இவங்களை பார்க்க முடியும்ல, அதனால இவரும் பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நடுவில் இவருக்கு பயங்கரமா தூக்கம்லாம் வருது. கஷ்டப்பட்டு சமாளிச்சு தூங்காமையே நாளை ஓட்டிடுறாரு. இவர் டயர்டா வெளியே வரதுனால என்னாச்சுன்னு ஒரு பெரியவர் கேட்கிறாரு. நைட்டு முழுக்க தூங்கலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த பெரியவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு போல. இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப மோசம்ன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. முதல்ல தான் ஹீரோக்கு இந்த வேலை எல்லாம் கஷ்டமா இருந்திருக்கும், போக போக ரொம்ப ஈஸியா மாறிடுது. இப்ப சகஜமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல ஹரீஷ்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவருக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல, ஆனா 2 பேருமே ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அவர் இன்டைரக்டா ஹீரோயினுக்கு லவ் பண்றன்றத சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப ஹீரோயின்மே ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என் போனை கனெக்ட் பண்ணுங்க, அதுல ஒரு விஷயத்தை காட்டணும், நைட்டு முழுக்க ரிசர்ச் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பார்த்தா சர்ச் ஹிஸ்டரி வருது, அதுல தப்பான பக்கத்துக்குலாம் இவங்க போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஓஹோ, நைட்டு முழுக்க இதுதான் பாத்தீங்களான்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, போன் பண்ணோம், போன் தாங்கன்னு ஹீரோ கேட்டிருப்பாரு. இவங்க போனை தந்திருப்பாங்க. ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், ஹீரோவை விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுல டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க, ரீயூனியன் பிளான் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வருவாங்களே, அப்ப நான் இருக்க முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல நீ இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இவருமே கெஸ்ட் மாதிரி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க வரும்போது நீ சாதாரண ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்காது, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோன்ற மாதிரி வாங்கி தந்திருப்பாங்க. இவருமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க வேற மாதிரி
இவரை மாட்டி விடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன பண்றன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. நான் துபாயில வேலை பார்த்தேன், இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேணும்ட்டே ஒரு கிளாஸை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. ஹவுஸ் கீப்பிங் இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம நடிக்கிறதுனால வேற ஒருத்தர் ஹவுஸ் கீப்பிங்கா போட்டிருக்காங்க போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோவை பார்த்து தான் திரும்ப திரும்ப வர சொல்றாங்க. என்ன இவனை பார்த்து வர சொல்றான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் யோசிக்கிறாங்க. ஹீரோவும் நானான்ற மாதிரி கேட்கிறாரு. நீ தானே இங்க ஹவுஸ் கீப்பிங்கா வேலை பாக்குற, உன்னதான் கூப்பிடுறேன் இங்க வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சோகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவன் ஹவுஸ் கீப்பிங்கா வேலை பார்க்கறான் போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்தா உட்காந்து கதை பேசிட்டு இருப்பியா, ஒழுங்கா கிளீன் பண்ணுன்ற மாதிரிலாம் ரொம்ப அதட்டுறாங்க. இவரும் சோகமா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஹீரோயின் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. எதுக்கு அதுக்குள்ள கிளம்புறீங்க, உட்காருங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் சகஜ நிலைமைக்கு மாத்துறாரு. நான் அதை பெருசா எடுத்துக்கலான்ற மாதிரி இவங்க கிட்ட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. போக போக எல்லாருமே இந்த இடத்துல பார்ட்டி எல்லாம் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே சந்தோஷமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஓவரா பண்ணிட்டோன்றது ஹீரோயினுக்கு புரியுது. இவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் நீ பண்ண விஷயத்தினால அசிங்கமாயிருச்சு, அதனால தான் இப்படி பண்ணன்னு சொல்றாங்க. ஆனா அதுலயும் இவர் மேல தப்பு இருக்காது. ஆக்சுவலா இவர் பேசுறதுக்காக போன் வாங்கினாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு குரூப்ல இருந்து லிங்க் வந்திருக்கும். தெரியாதனமா இவர் கிளிக் பண்ணிருப்பாரு. அந்த சைட்டுக்குள்ள எல்லாம் போயிருக்கும். உங்களோட ஐபோன்ல, அதனால எனக்கு டெலீட் பண்ண கூட தெரியல. இத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் மேலதான் தப்பு, சாரின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பையன் வேலைக்கு போறான்ல, பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் ஹீரோயினை தான் லவ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஹீரோயின் கண்டிப்பா நம்மளை ஏத்துக்க மாட்டா, பேசாம பேரண்ட்ஸ் சொல்ற பொண்ணை பார்க்க போவோம், புடிச்சா அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃபேமிலியோட ஆட்டோல இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆட்டோ இருக்கு பாத்தீங்களா, இவர் வேலை பார்க்குற அபார்ட்மெண்ட் முன்னாடி நின்றுது. டீசல் காலி ஆயிடுச்சு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ற மாதிரி டிரைவர் கிளம்புறாரு. பேரண்ட்ஸும் நிழல்ல போய் நிக்கலான்ற மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல போறாங்க. நம்ம ஹவுஸ் கீப்பிங்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வாட்ச்மேன் வேற வராரு. இவர் வாட்ச்மேன் வரும்போது கர்ச்சீஃப் எல்லாம் கட்டி முகத்தை மறைச்சுக்கிறாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி வாட்ச்மேன் இவர் தான்றதை கண்டுபிடிச்சிருந்தாரு. இந்த வாட்ச்மேன் அண்ணனை எனக்கு நல்லா தெரியும், நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்ல, அந்த இடத்துல தான் இந்த அண்ணன் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சமாளிக்கிறாரு. இந்த அண்ணனுமே மாட்டிலாம் விட மாட்டாரு. இப்ப திடீர்னு பார்த்தா ஹீரோயின் வெளியே கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அப்பதான் ஹீரோ ஃபேமிலியோட வந்திருக்கிறது தெரிய வருது. நானும் ஹீரோவும் சேர்ந்து தான் வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. சரி வாங்க நானே கூட்டு போறேன்ற மாதிரி கார்ல ஏத்திக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, உனக்கு எந்த டவுட் வந்தாலும் என் பையன் கிட்ட கேளுமா, கிளியர் பண்ணி வைப்பான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது, உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவருக்கு பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்கான், அவன் ஐடி லைன்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மாமா நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வேலை வாங்கி தரணும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். சரி பாத்துக்கலான்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. இவர் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காருல, இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. 6 மாசம் கான்ட்ராக்ட் போட்டாரு பாத்தீங்களா, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருது. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதை உண்மையாக்கணும், அதுக்கேத்த வேலை பார்க்க போறேன்னு சொல்றாரு. அதுவும் சரிதான், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப லைட்டா ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது போல, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் தங்கச்சியை பஸ் ஸ்டாப்ல விடுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவர் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான் பாத்தீங்களா, அவனுமே பக்கத்துல வந்து பிரச்சனை பண்றான். உனக்கு என்ன பிரச்சனை, லவ் பண்றதை புரிஞ்சுக்க மாட்டியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அடிச்சு துரத்தி விடுறாரு. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியான்ற மாதிரி தங்கச்சி கிட்டயும் கோவப்படுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு உடம்பு முடியல போல, ஹரீஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் கூட்டு போறதுக்காக கேக்குறாங்க. அவருமே வரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு ஒரு வேலை வந்திருக்கும். அதனால ஹீரோ தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி தான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, வேற வேலைக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க, ஆனா எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்ல, உங்க வீட்லயே இன்னும் கொஞ்ச நாள் நான் வேலை பார்க்கவான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்குமே பிடிச்சிருக்குல்ல, சரி வேலை பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இவங்க ஹீரோ கிட்ட எரிஞ்சு விழுவாங்கல்ல, ஆனா இப்பெல்லாம் ஜாலியா சிரிச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் நடுவுல ஹீரோவோட வீட்டுக்கெல்லாம் வராங்க. ஹீரோவோட வீட்டை சேர்ந்த எல்லாருமே ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, இத சாப்பிட்டு பாருன்ற மாதிரி ஒரு டிஷ்ஷை தராங்க. சாப்பிட்டு இவங்க இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்டோட அம்மாவும் இதே மாதிரி தான் செய்வாங்க, அதே மாதிரி செஞ்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இத நான் செய்யலமா, என் பையன் தான் செஞ்சான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் இசைக்கு சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. இவங்க 4th இயர் படிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சமயம் இவங்க வீட்டுல ஃபுட் எல்லாம் தர முடியாத ஒரு நிலைமையா இருக்கும். ஏன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க.
அந்த ஒரு வருஷம் முழுக்க ஃப்ரெண்டு தான் ஃபுட்டை தந்திருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டு தரல, அதை ஹீரோ தான் தந்திருக்காருன்னு இப்பதான் தெரிய வருது. ஓம் ஃபுட்டு சாப்பிடாம எப்படி இருக்க போறேன்னு நீ புலம்புனல்ல, அது அவனுக்கு கேட்டிருக்கு. அவன் தான் உனக்கு ஃபுட்டை தந்தான், நேரடியா தந்தா நீ வாங்க மாட்டேன்றதுக்காக தான் என் மூலியமா தந்தான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு மேல நமக்காக சமைச்சிருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னங்க நீங்க பாட்டுக்கு மேல வந்துட்டீங்க, கீழே வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. நீ காலேஜ்ல என்ன சுத்தி சுத்தி வரும்போது உனக்கு சான்ஸ் தந்திருக்கணும், ஆனா உன்னை கண்டுக்காம இருந்தது நான் பண்ண தப்பு தான், சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு இவர் சொல்றாரு. இப்ப இவங்களுமே அக் பண்றாங்க, லவ் யூ மேன்னு சொல்றாங்க. இவருமே லவ் யூவா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டே கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு. லவ் யூ மேன்னு ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப பொண்ணு வீட்டுல இருந்து கால் பண்ணிருக்காங்க, கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவரோட மனசு இப்ப மாறிடுச்சுல, அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. சாரிங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நம்ம பேசி நிறுத்திடலான்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதே சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹரிஷ் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு மாசம் நம்ம பழகி பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஹரிஷும் ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் காமிச்சு நமக்கு இன்டர்வல போடுறாங்க. இப்ப ராமனும் ஹீரோக்கு சில ஐடியா எல்லாம் கொடுக்கறாரு. அவ லவ்னு சொன்னா நீ வேகமா கிஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத, ஒரே நாள்ல பளிச்சுன்னு அடிச்சு லவ்வ முடிச்சுப்பா, ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கணும், அப்பதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி நம்ம லவ் யூலாம் சும்மா சும்மா சொல்ல வேணாம், ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசலாம் நினைக்கிறாரு. அப்படிதான் அவங்க கிட்ட சாட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா தானே நினைக்கிறாங்க, அதனால ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வா பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினோட பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. உன்னை பத்தி இசை நிறைய சொன்னாப்பா, அவன் ரிப்பேர் ஆயிடுச்சு, இதை மட்டும் சரி பண்ணி தர முடியுமான்னு கேக்குறாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என்ன வர சொல்லிட்டு நீ எங்க போனன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு வேலை வந்துருச்சு, நான் வெளியே வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நானே வந்து உன்னை பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்க ஹரிஷ் கிட்ட தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால தான் இப்படி வெளியே மீட் பண்ணிலாம் பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. அப்ப ஹரிஷ்லாம் இல்ல, இவருமே இவங்க கிட்ட உட்காந்து பேசுறாரு. உனக்காக கிஃப்ட் வாங்கின இந்தான்ற மாதிரி ஒரு பொம்மையை தராரு. என்ன ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பொம்மையை தரான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க, பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப கேப்பச்சினோ எல்லாம் இவருக்காக ஆர்டர் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சர்வர் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து சர்வ் பண்றாரு. ஆர்டின் மாதிரி போட்டிருக்கு, நமக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கா போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆனா இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் வைப்பாங்கன்றது இவருக்கு தெரியல. இசையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கிட்ட பழகுற மாதிரி தான் இவர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்மள லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாருல, என் கம்பெனிலேயே வேலை பார்த்து வச்சிருக்கேன், நீ ஜாயின் பண்ண வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருமே இவங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிடுறாரு. ஆபீஸ்க்கு வந்ததுனால அடிக்கடி இவங்களை பார்த்து இவர் வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. இதெல்லாம் ஹரிஷும் கவனிக்கிறாரு. ஹரிஷ்க்கு இது பிடிக்க மாட்டேங்குது. நீ ஒருத்தனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி தந்திருக்கல, அவன் ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை, அவன் திடீர்னு என்னைக்காவது லவ்ன்ற மாதிரி சொல்லிட போறான், நான் பாக்குறத வச்சு சொல்றேன், நீ உடனே கட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படிலாம் இல்ல, அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவங்களுமே ஹரிஷை சமாதானப்படுத்துறாங்க. இசை கூட எப்பவுமே ஹரிஷை சுத்திட்டு இருக்காருன்றது ஹீரோக்கு தெரிய வருது. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப நேரா கேன்டீனுக்கு வந்துடுறாரு. எப்ப பாரு எதுக்காகடா இவ கூடயே சுத்திட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஹரிஷ் கேக்குறாரு. உன் லிமிட்டுக்குள்ளேயே இருன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஃப்ரெண்டு நினைக்கிறாருல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, நானும் அதே தான் சொல்றேன், நீ உன்னோட லிமிட்டுக்குள்ளேயே இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரெண்டு பேர் எதுக்கு சண்டை போடுறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி ஹீரோனும் தடுக்கிறாங்க. ஹீரோவும் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இசை இடம் கொடுக்குறா, அதனால தான் அந்த ஹரிஷ் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், ஃப்ரெண்ட் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னமும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் லவ்வர்ன்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணு, உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு அவன் கூட போயிட போறான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. சரி கவனமா ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் கல்யாண விஷயமா பேசணும், வீட்டுக்கு வான்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போக வேணாம், முதல்ல ஃப்ரெண்டை கூட்டு போலாம் நினைக்கிறாரு. மச்சான் எனக்காக பேசுறதுக்கு நீ தான் வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல விஷயத்துக்காக போறாருல, அப்பாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பூவை தெரியாம கீழே போடுற மாதிரி போட்டுறாரு. அதை எடுக்கிற சாக்குல அப்பாவோட கால்ல எல்லாம் விழுறாரு. இவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, வாங்க வாங்கன்ற மாதிரி வெல்கம் எல்லாம் பண்றாங்க. பார்த்தா இவருக்கு முன்னாடியே ஹரிஷோட ஃபேமிலி வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
பார்த்தா அவங்க 2 பேருக்கு தான் கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களான்னு ஷாக் ஆயிடுறாரு. நீ கொஞ்சம் கேப் விட்டாலும் அவன் வந்து பூந்துப்பான்னு சொன்ன பத்தியா, நீ கேப் விட்டதுனால தான் அவன் வந்து பூந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ராமன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்ட, உள்ள வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. நீ என்னதானே லவ் பண்ண, திடீர்னு என்ன அவன் கூட கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எது நான் ஒன்ன லவ் பண்ணனா, நான் எப்ப லவ் பண்ணேன்னு சொன்னன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. லவ் யூ மேன் நீ தானே சொன்னன்ற மாதிரி கேக்குறாரு. நான் ஃப்ரெண்ட்லியா அந்த விஷயத்த சொன்னேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல தப்பா புரிஞ்சுக்க என்ன இருக்கு, லவ் யூனாலே லவ் தானேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இரு உனக்கு புரிய வைக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே அங்கிளை பார்த்து ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றாங்க. ஐ லவ் யூ டூமான்ற மாதிரி அவர் பதிலுக்கு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஹீரோ புரிஞ்சுக்காம திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. இதனால கோவப்பட்டு இவங்களும் திட்டுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, கடல்ல விழுந்து சூசைட் பண்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா ஆச்சு, நிறுத்துன்ற மாதிரி ஃப்ரெண்டு தான் இவரை கண்ட்ரோல் பண்றாரு. உன் பேச்சை கேட்டுதாண்டா இது எல்லாமே நடந்தது. அவ லவ் யூ மேன் சொல்லி மறுநாளே கிஸ் அடிக்க ட்ரை பண்ணியிருந்தானா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் வேணான்னு சொன்ன, அதனால தான் இத்தனை மாசம் நான் ஏமாந்துட்டேன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ராமனுக்கு பக்கத்துல தான் ஹீரோ படுத்திருப்பாரு. காலையில முழிக்கும் போது ஹீரோவை காணோம். அதே சமயம் ஹீரோ கிட்ட இருந்து நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அச்சச்சோ செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. எங்கன்னு தேடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோ நார்மலா வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. சாவலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள எப்படி செத்துற முடியும், திரும்பி எப்படியாவது பேசி அவளை லவ் பண்ண வைக்க போறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம 2 பேருக்குள்ள இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, லவ் தான். நீ தான் அதை தப்பா புரிஞ்சிருக்க, இப்பயாவது லவ்ன்றத புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ளீஸ் லவ் ஏத்துக்கோன்ற மாதிரி இவர் கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹரிஷ் இருக்காருல, கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் கூட்டு வந்துடுறாரு. என்னடா பிரச்சனை பண்ற, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கூட வந்தவங்க எல்லாம் வேற ஹீரோவை கொஞ்சம் தள்ளி விட்டுறாங்க. ஹீரோக்கு அசிங்கமா போயிருது. ஹீரோவும் ஏரியால இருக்கவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. ஆனா எல்லாருமே ஒவ்வொரு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் யாருமே வரமாட்டாங்க. இப்ப மறுநாள் ஹீரோ அதே இடத்துல ஸ்டைலா உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா திரும்பி பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியான்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இந்த வாட்டி தனியா வரலடா, என் காலேஜ் பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காலேஜ்ல ஒரு குரூப் இருந்தது பாத்தீங்களா, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப 2 டீமுக்குள்ளயும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஹரிஷ் டீம் தான் இந்த இடத்துல பயங்கரமா அடிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. நடுவுல புந்து ஒரு 4 கும்மாங்குத்து குத்தணும்ன்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. நடுவுல புந்து ஹரிஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க 2 குரூப்பையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்களான்ற மாதிரி 2 குரூப்பையும் திட்டிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைமா நீ சொல்லுன்ற மாதிரி ஈரன் கிட்ட கேக்குறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, சார் இவனை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான், என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், எவ்வளவு சொல்லியும் கேட்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரோ மேலதான் தப்பு இருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா விட்டு போக மாட்டியா, இந்த மாதிரிதான் சுத்தி சுத்தி தொல்லை கொடுத்துட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தனை கவனிக்கிறாரு. அதாவது தங்கச்சி பின்னாடி சுத்தினதுக்காக ஒரு பையனை அடிச்சு துரத்தினாரு பாத்தீங்களா, அவன் கொஞ்சம் தள்ளி இருந்து ஹீரோவை கவனிச்சிட்டு இருக்கான். இவன் பண்ண விஷயத்தை தானே இப்ப நம்மளும் பண்ணிருக்கோன்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சரி கிளம்புங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுத்து இவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப வாசல் கிட்ட வரும்போது ஈரன் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலை பண்ணிட்டு இருந்த உனக்கு வேலை வாங்கி தந்ததே தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. எது இவன் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி ஹரிஷும் ஃப்ரெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. நானும் இதை சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா போயிட்டு இருந்தேன், என்ன சொல்ல வச்சுட்டேன்ற மாதிரி ஈரன் கோவப்படுறாங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா, மாட்டல்ல, அப்புறம் நான் மட்டும் பண்ணிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுறாங்க. எது நம்ம பையன் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பார்த்தானா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுல இருக்க யாருமே ஹீரோ கிட்ட பேசவே மாட்டாங்க. ஹீரோக்கு பயங்கரமா பசிக்குது, அம்மா சாப்பாடு வைங்கன்னு சொல்லிட்டாரு. அம்மாவே எப்பவுமே வைப்பாங்க, ஆனா இவர் சொல்லி கூட வைக்காம இருக்காங்க. இவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அம்மாவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட இவர்கிட்ட பேச மாட்டாங்க. இவருமே அழுதுகிட்டே சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் தங்கச்சியும் மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு பையன் வாங்கிட்ட கெலாட்டா பண்ணனே, அந்த பையன் யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பையன் என் கூட தான் காலேஜ் படிச்சான், 3rd இயர்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டான். காலேஜ்லயே லவ் பண்றேன்னு சுத்தி சுத்தி வருவான், வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தொல்லை கொடுத்தான், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் லவ் பண்றேன்னு சொன்னது கூட தப்பு இல்ல, ஆனா நான் நோன்னு சொல்லியும் சுத்தி சுத்தி வந்தான்ல, அதுதான் அவன் பண்ண தப்பு. இந்த மாதிரி பண்ணா ஒரு பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்மளும் யாரக்குரிய அந்த விஷயத்தை தான் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கா நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணனால அம்மா சரியா சாப்பிடாம இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு இவர் ஃபீல் பண்ணிட்டாரு.
இன்னமும் அதே கம்பெனில தான் இவர் வேலை பார்க்கறாரு. பொறுப்பா இவரோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ இந்த மாதிரி சோகமா மாறினதுக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணம்ன்ற மாதிரி ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிஷும் இவங்களும் வெளியெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹரிஷ் இருக்காருல, பூஜான்ற ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்களுமே அலோ சொல்லி அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சிச்சுவேஷன்ஷிப்பை பத்தி, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிச்சுவேஷன்ஷிப், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல, அந்த விஷயத்தெல்லாம் எக்காரணத்தை கொண்டா நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஹரிஷ் லிவின்ல 1 வருஷத்துக்கு மேல இருந்தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பூஜான்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வச்சார்ல, அந்த பூஜா கூட தான் 1 வருஷத்துக்கு மேல லிவின்ல இருந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது ஹரிஷ் ஏன் இதை சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா எந்திரிச்சு போறாங்க. எதுக்கு இவ கோவமா போறான்ற மாதிரி இவருமே பின்னாடியே வராரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எதுக்காக லிவின்ல இருந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. நான் என்ன கல்யாணம் பண்ணி குடும்பமா நடத்தினேன், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல தான் நடந்தேன். இது சிச்சுவேஷன்ஷிப் காலம், இதுல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை போய் பெரிய தப்பு மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உனக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பும் கல்யாணமும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஒரு விஷயம் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன லவ் யூக்கு 2 அர்த்தம் சொல்ற, ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு தோணுது. நான் 1 வருஷம் லிவின்ல இருந்ததை தப்பா பேசுறியே, 6 மாசம் கான்ட்ராக்ட் போட்டு உன் வீட்டுல அவன் வேலை பார்த்திருக்கான், சில சமயங்கள்ல நீங்க நெருக்கமா இருந்திருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. இவங்க கண்டுக்காம கிளம்புறாங்க. ஹீரோ நம்மள லவ்வரா தான் பார்த்திருக்காரு, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி அவரை தள்ளி வச்சிட்டோம், நம்ம மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹரிஷ் கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க போல. ஹரிஷ் கிட்ட பேசவே மாட்டாங்க. ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இவங்க பேசுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, ரொம்ப ஃபார்மலா தான் இவங்க கிட்ட பேசுறாரு. நீ இன்னும் கோவத்தை மனசுல வச்சிருக்கியா, சாரின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உங்க மேல தப்பு இல்லைங்க, என் மேலதான் தப்புன்ற மாதிரி தள்ளி போறாரு. அம்மா இன்னும் பேசாம இருக்கிறத நினைச்சு பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா இருக்காருல, அம்மாக்கு உன் மேல கோவம் இல்லடா, பையன் இந்த நிலைமைக்கு போயிட்டானே அதுக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணம்னு அவன் மேலதான் கோவப்பட்டு இருக்கா, நீ போய் சமாதானப்படுத்துன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோயின் அப்பா ஹீரோயினுக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஒரு வீடுலன்ற மாதிரி நீ ஒரு கதை சொன்னு வச்சுக்கோ, நீ ஒரு வீடை இமேஜின் பண்ணுவ, கேட்கிற ஒருத்தங்க ஏழையா இருந்தா வேற மாதிரி ஒரு வீடை இமேஜின் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் லவ் யூ மேன் நீ சொன்னது உனக்கு வேணா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கலாம், அவனை பொறுத்த வரைக்கும் லவ்னு நினைச்சிருக்கான், அதுல பெருசா எந்த ஒரு தப்புமே இல்லைன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. எனக்கு ஹரிஷை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னேன், நான் ஓகே சொன்னேன், உன் முடிவு கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக தான் ஓகே சொன்னேன், ஆனா நீ கன்ஃபியூஷன்ல தான் முடிவு எடுத்திருக்கன்றது எனக்கு இப்பதான் தெரியுது, நல்லா யோசிச்சு முடிவெடு, நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி அப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்கிட்ட பேச மாட்டீங்களா, என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அம்மாவோட மேல தண்ணியெல்லாம் இவர் ஊத்திட்டு இருக்காரு. அம்மாவும் பதிலுக்கு இவர் மேல தண்ணியை ஊத்தி விளையாடிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேர் திரும்பி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஜாலியா அம்மா கூட இவரும் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. வழியில ஹரிஷ் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் இன்னைக்கு தேவையில்லாம நிறைய பேசிட்டேன், நான் பேசினது தப்பு தான், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் சிச்சுவேஷன்ஷிப்பை பத்தியும் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீ சொன்ன, எனக்கு ஓகேவா இல்லையான்றதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கணும், எனக்கு அதெல்லாம் ஓகே இல்ல, இப்ப தெளிவா சொல்றேன், என்ன விட்டுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ டெஸ்க்ல இல்லன்னு தெரிய வருது. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், அவன் சிங்கப்பூருக்கு கிளம்ப போறானா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே அவரை பார்த்து பேசணுன்ற மாதிரி அவரோட ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. முதல்ல தங்கச்சி இவங்களை கவனிச்சிடுறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட அண்ணன் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்திருக்கான், திரும்பி நீங்க ஏதாவது பேசி அவனோட மனசை மாத்திராதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்டு ஒரு ரிவ்யூவை கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஹீரோவோட வாய்ஸ் வருது. இவங்களுமே போனை தான்ற மாதிரி அந்த ரிவ்யூவை பாக்குறாங்க. ஹீரோ ஒரு லவ் படத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்காரு போல, படம் சுத்தமா நல்லாவே இல்லன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ திரும்பி இந்த ஊருக்கு வந்துட்டாரு போல அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. ஹீரோ 6 மாசம் தான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்திருப்பாரு. வேலை பெருசா இவருக்கு பிடிக்கல போல, அதனால தான் இங்க பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதாவது ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்களை சப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி தான் ரன் பண்றாரு. இங்கே கேமிங் சென்டரும் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காரு. இப்பதான் ஹீரோயின் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் வெளியே போயிடுறாங்க. நீ வரதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டேன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமாங்க, பெருசா அந்த வேலை எனக்கு பிடிக்கல, அதனால தான் இங்கேயே பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. நீ எதுக்காக ஒரு வாட்டி கூட என்ன திரும்பி வந்து பார்க்கணும்னு நினைக்கல, என்ன நீ மறந்துட்டியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மறக்கலங்க, திரும்பி வந்து உங்களை பார்த்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக தான் பாக்குறதுக்கு வரலன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. என் மேலதான் தப்பு இருக்கு, உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தானே
பிரச்சனை ஆரம்பிக்கும், அதனால இவர் இருக்காருல எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. எந்தெந்த இடத்துக்கு யார் யார் வேலை பார்க்கணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் என் வீட்டுக்கு வேலை பார்க்க ஒருத்தர் தேவைன்னு சொல்றாங்க, யார் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே 6 மாசம் என் வீட்டுல ஒருத்தர் வேலை பார்த்தாரு, எனக்கு திரும்பி அவர் தான் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு தாஜ்மஹாலை இவர்கிட்ட காட்டுறாங்க, ப்ரொபோஸ் பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஃபைனல் இயர் அப்போ ஒரு கிஃப்ட தரணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த தாஜ்மஹால் தான் இருந்திருக்கும். அம்மா இருக்காங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணு கிட்ட இந்த கிஃப்ட தந்திருப்பாங்க. இவங்களுமே வீட்டுல வச்சு திரும்ப திரும்ப அந்த கிஃப்ட பாத்திருப்பாங்க. இப்ப அந்த கிஃப்ட தந்து தான் இவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்றாங்க. ஐ லவ் யூன்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க. இந்த ஐ லவ் யூவையாவது நம்பலாமா, இல்ல இதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவியான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இது லவ் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாரு. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.